இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா கப்பல்களில் பாரமேற்றும் வரைமுறை, அதாவது லோட் லைன் அல்லது பிளிம்சால் மார்க். கப்பல்களின் பக்கவாட்டில் ஒரு சில முக்கிய கோடுகள் மற்றும் எழுத்துக்கள் வரையப்பட்டிருக்கும். அது சும்மா வரையப்பட்ட அடையாளம் கிடையாது. அந்த கோடுகள் தான் ஒரு கப்பல் எவ்வளவு வரை பாதுகாப்பாக பாரமேற்றிக் கொள்ள முடியும் அப்படிங்கறத சொல்லும் முக்கிய குறியீடு. இந்த லோட் லைன் குறியீடுகள் கப்பல் கடலில் பாதுகாப்பான மிதப்பு நிலையில இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த குறியீடுகளில் A மற்றும் Bன்னு எழுத்துக்கள் இருக்கும். அது அமெரிக்கன் பியூரோ ஆஃப் ஷிப்பிங் ABS எனப்படும் சர்வதேச கப்பல் வகைப்படுத்தும் அமைப்பினால வழங்கப்படுது. உலகம் முழுக்க ஓடுற சுமார் 90% சரக்கு கப்பல்கள் ABS அல்லது இது போன்ற கிளாஸ் சொசைட்டிகள் நிர்ணயிச்ச பாரமேற்றும் அளவையே பின்பற்றுது. இப்போ ஒரு முக்கிய விஷயம், நீரின் அடர்த்தி பாரமேற்றத்துல ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. உப்பு கலந்த கடல் நீர் நன்னீரை விட அதிக அடர்த்தி கொண்டது. அதே மாதிரி குளிர்ந்த நீர் வெப்பமான நீரை விட அதிக அடர்த்தி கொண்டது. அதனாலதான் கப்பல் பூகுற நீரின் தன்மை சீ அல்லது ரிவர் மற்றும் தட்ப வெப்பநிலை வின்டர் அல்லது சம்மர் இவை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பாரமேற்றணும். இதுக்காகவே கப்பல்களில் பாரமேற்றும் தனி குறியீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. W வின்டர், குளிர்கால கடல் நீர்ல கப்பல் செல்லும் போது அனுமதிக்கப்படும் பாரம். S சம்மர், கோடைகால கடல் பயணத்துக்கான பாரமேற்றும் அளவு. F ஃப்ரெஷ் வாட்டர், ஆறு கால்வாய் மாதிரியான நன்னீர் வழித்தடங்களில் கப்பல் செல்லும் போது அனுமதிக்கப்படும் பாரம். இந்த லோட் லைன் விதிமுறைகளை மீறி அதிக பாரமேற்றினா என்ன ஆகும்? கப்பலின் நிலைத்தன்மை ஸ்டெபிலிட்டி முழுசா பாதிக்கப்படும். அதோட விளைவு கவிழ்தல், சேதம் மற்றும் சுற்றுச்சூழல் அபாயம். இதுக்கான சமீபத்திய உதாரணம் கேரளா விழிஞ்சம் ஹார்பர்ல ரசாயனங்கள் ஏற்றி சென்ற கப்பல் கவிழ்ந்த சம்பவம். ஒரு சின்ன தவறு, அதிக பாரம் அல்லது சரியான லோட் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாமை எவ்வளவு பெரிய விபத்துக்கு காரணமாகும்ன்றதுக்கு இதுவே சிறந்த எச்சரிக்கை. அதனாலதான் பாரமேற்றும் குறியீடுகள் ஒரு சின்ன கோடு கிடையாது. அது கப்பல், அதில் வேலை செய்யும் பணியாளர்கள், கடல் மற்றும் சுற்றுச்சூழல் இவை எல்லாத்தையும் பாதுகாக்கிற ஒரு சட்ட விதிமுறை. லோட் லைனை பின்பற்றுங்கள். சேஃப்டி ஃபர்ஸ்ட், சேவ் லைஃப்ஸ், சேவ் ஓஷன்.